மீனராசி சகோதர சகோதரிகளே, பிளாக் ஹார்ஸ் எப்படி ஒரு வேகத்தின் அடையாளமோ அதை போலவே இந்த வாரம் உங்களுடைய செயல்களும் முயற்சிகளும் வேகமும் வீரியமாக வெற்றியை நோக்கி செல்லும். இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது ஜென்ம சனி, அவற்றை சனி வக்ரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உத்திரட்டாதியிலே பிறந்தவர்கள் நிதானமும் கவனமும் வேண்டும். மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். ராசிக்கதிபதியான குரு 4 அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பது யோகம். யோகாதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். சனியும் செவ்வாயும் யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உறவுகளிடம் பிரச்சனைகள். யாரை விரும்புகின்றோமோ அவர்களே நமக்கு எதிராகவும் மற்றும் நம்மளை புரிந்து கொள்ளாதவும் இல்லை என்கின்ற மன வருத்தம் இருக்கும். இந்த வாரம் சந்திரன் கிரக நிலையில் 7ஆம் தேதி இருக்கின்றார். அதே மாதிரி ராசிக்கு வருவார். சனியோடு வக்ர சனியோடு சேர்க்கை பெறுவார். இவையெல்லாம் மனதை குழப்பிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறாலும் மனதை தளர விட மாட்டீர்கள். காரணம், உங்களுக்கு 6ஆம் இடத்திலே சூரியன், புதன், கேது சாதகமாக இருக்கின்றார்கள். 5லே சுக்கிரன் அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார். எனவே இவர்களெல்லாம் நமக்கு எத்தனை பிரச்சனை கொடுத்தாலும் நான் நின்று காட்டுவேன், நான் ஜெயிச்சு காட்டுவேன்ட்டு உங்கள் மன உறுதி இருக்கு பாருங்க, அதை நம்ம பாராட்டியே தீரணும். அதுதான் மீனராசிக்கு கூடிய ஒரே பலம். அவ்வாறு பார்க்கின்ற போது இந்த வாரம் 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது இருப்பதனால் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். மனதை எப்பொழுதும் இறை வழிபாட்டோடு உங்களுடைய நிலையை எப்போயுமே அம்மனை வணங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். குறிப்பாக வராகி அம்மனை வணங்கி வாருங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் அவர்கள் உங்களுக்கு சனி என்னதான் வக்ரமாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் பலமாக உங்களை பலப்படுத்துவது அம்மன் வழிபாடு இந்த வாரத்தில் செய்வது நல்லது. 13ஆம் தேதி செவ்வாய் வரை 8க்கு வரார். ஆனால் குரு பார்வை வரும். இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனதை குழப்பிக் கொள்ளாமல் இருங்கள். அம்மன் வழிபாடும் அனுமன் வழிபாடு செய்வது நல்லது. தொழில், வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற போது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய ராசியாதிபதியான குரு அவர் 4 தன் சொந்த நட்சத்திரமாக புனர்பூசத்தில் இருக்கார். அவருங்க 10ஆம் வீட்டை அவர் பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டுக்குரிய செவ்வாய் அவர் 7ல் இருந்தாலும் அவர் சொந்த நட்சத்திரம் இருக்கார். அதுவும் சிறப்பு. பொதுவாக ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டிலிருந்து ஆட்சினா அது சொந்த நட்சத்திரப்போது யோகம். அது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையான ஒரு தர்ம கர்மாதிபதி யோகத்திற்குரிய மறைமுக பலனை கொடுக்கிறது. 9க்குரிய செவ்வாய் 9க்குரிய நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம் இருப்ப சித்திரையில் இருக்கார். குரு உங்களுக்கு 10க்குரிய வரை ராசியாதிபதி புனர்பூசிட்டு இருக்காருன்னு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவுலாம் நல்லா இருக்குங்க. மனதாங்க குழப்பிப்பீங்க. அது மட்டும் வேண்டாம். தினந்தோறும் ஆலயம் செல்லுங்க. சிவா ஆலயம் சென்று விட்டு எந்த ஒரு செயலையும் ஆரம்பிங்க. எல்லாம் அனுமன் ஆலயம் செல்லுங்க. மனதை இப்போ அழுத்தம் வேண்டாம். உங்கள் வரவுகள் லாபங்களாக இருக்கும். செலவுகள் கூட கட்டுக்குள்ள இருக்குங்க. 5ல் சுக்கிரன் இருக்காரு. நிச்சயமாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மீன ராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் பொருளாதார உயர்வு நன்மையாக இருக்கு. லட்சுமி குபேரின் அருளை நீங்கள் பெறுவீர்கள். அடுத்ததாக உத்தியோகம். இந்த வாரத்தில் 6ல் சூரியன் இருக்கார், சாதகம். கேது புதன் இருக்காங்க. 7ல் செவ்வாய் இருக்கார். யார் நண்பன் நினைச்சிங்களோ அவங்களே உங்களுக்கு பேக்கில் எதனா ஒரு பள்ளத்தை தோண்டிக்கிட்டே இருப்பாங்க. எலி புலியை கூட நம்ம பார்த்துடலாம், சிங்கத்தை கூட முறைச்சிடலாம். ஆனால் இந்த எலி எங்கே இருக்குன்னு தெரியாது இல்லையா? அது மாதிரி தான் உங்கள் வேலையில் நடந்துகிட்டு இருக்கு உத்தியோகத்தில். இருந்தாலும் இந்த வாரம் உயர் அதிகாரி நட்புறவு நன்றாக இருக்கும். சாதகமாக அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். யாரையும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. உங்கள் வேலையில் நீங்கள் முழுமையாக ஜெயிப்பீங்க. இந்த வாரம் வெற்றி உங்களுக்கு. கலைத்துறை சாதகமான வாரம். இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கலைத்துறையில் சாதகமாக லட்சுமி ரொம்ப சுக்கிரன் 5ல் அற்புதமாக இருக்காங்களே. புதனோடு நட்சத்திர பதிவு இருக்காங்களே. பெரிய வெற்றி இருக்கிறது. பொருளாதார ரீதியாக உயர்வு இருக்கிறது. அரசியல் இந்த வாரம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கின்ற. அரசியலை பொறுத்த வரைக்கும் நானும் இருக்கேன்டா அப்படின்ட்டு கொஞ்சம் உங்களுடைய வெளிச்சம் படும் உங்கள் மீது. ஆகையில் அரசியல் சாதகமாக இருக்கிறது. மீனராசியை பொறுத்தவரை ஜென்ம சனியே நடந்து கொண்டிருந்தால் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் 5ல் இருக்கின்ற சுக்கிரன் அமைதியான மகிழ்ச்சியான விளைச்சல்களை கொடுப்பார். அரசாங்கத்திலும் ஆதரவு இருக்கு, உதவி இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்தவரை யோகம் இருக்கு உங்களுக்கு. மொத்தத்தில் தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் நன்மையான யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள். ராசியில சனி வக்ரம். நிச்சயமா உங்களுடைய மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க ராசிலாம் தெரியாமையா இருக்கும். புரிஞ்சுப்பாங்க. நீங்க தாங்க கோபத்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களே நீங்க தாங்க புரிஞ்சிக்கல. ஏன்னா செவ்வாய் 7ல் இருக்காரு. 2ஆம் வீட்டை 8ஆம் பார்வையா பார்க்குறாரு. பட்டுன்னு கோபத்தை காட்டுறீங்களே. அவங்க எவ்வளவுதான் விட்டு கொடுத்தாலும் நீங்கள் தான் கோபத்தை காட்டுறீங்க. நீங்க என்ன கோபிச்சுக்கீங்க? நான் என்ன புரிஞ்சுக்கலையே என்ற உண்மை அதான். இப்பொழுது நான் அப்படியே கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும். இறை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வாரத்தில் குடும்ப காதல் உறவுகள் அப்படின்னா குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சனி வேறு சந்திரனோடு சேர்க்கை பெறுவதால் இந்த வாரம் கவனம்தான் வேண்டும். காதல் உறவுகளை பொறுத்தவரை சுக்கிரன் 5ல் இருக்காரே.
ஆகையால் நீங்கள் ஃபோனில் கொஞ்சம் கோபம் காட்டுவீங்க. அதுதான் ஃபோனில் பேசாமல் நேரில் பார்த்தீங்கன்னா அன்பை காட்டுவீங்க. அது உங்கள் பக்கம்தான். நீங்கள் கொஞ்சம் அன்பை காட்டுவதும் அவங்க அன்பை காட்டுவதை புரிந்து கொள்வது நல்லது. காதல் வெளிப்படுத்தலாம். சாதகம்தான். முற்பகுதி சாதகம் இல்லை, பிற்பகுதி சாதகமாக இருக்கின்றது. இந்த வாரத்தில் திருமணம் என்று பார்க்கின்ற பொழுது, திருமணம் என்றால் இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் பயிற்சி ஆகவிட்டும். இந்த பொறுத்த வரைக்கும் திருமணத்தில் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். ஆனால் உங்கள் ஜென்ம சனி, உங்கள் ஜாதகம் சாதகமாக இருந்தால் நல்லது. அப்படி திருமண முயற்சி பெற்றோர்கள் ஈடுபடுவதாக இருந்தால் நிச்சயம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக் கொள்வது நல்லது. தசா புத்திகள் நன்றாக இருந்தால், சுக்கிர தசை நடந்து கொண்டிருந்தால் இந்த வாரத்தை பொறுத்தவரை அவ்வாறு இந்த சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் யோகமாக இருந்தால் நல்ல வாரமே அமையும். சுக்கிரன் சாதகமாக இருப்பினார். மறுமணம் என்று பார்க்கின்றவர் 11ஆம் இடம் மறுமணஸ்தானம். அவரே இப்போ ராசியில் உட்கார்ந்து வக்ரமாக இருக்கார். அதனால தான் திருமண முறிவே ஏற்பட்டிருக்கும். மறுமணத்துக்குரிய வரன் அதுவும் உங்கள் ஜாதகம் தான் சொல்லுங்க. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறனால் திருமண முயற்சி என்றால் இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் சனி இருப்பினால் அவ்வளவு சாதகமாக இல்லை. வசதி குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் இந்த வாரத்தில் அவர்கள் உங்கள் மீது அன்பை காட்டுவார்கள். நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது, பொறுமை காட்டுவது நல்லது. வீண் கோபம் தவிர்ப்பது சால சிறந்தது. இதுவே இந்த வாரம் நலம் பெறுக வளம் பெறுக. சிறப்பு கவனம் மற்றும் விரைவெளிப்பாடு. ராசியிலே சனி வக்ரம், 7ல் செவ்வாய். உங்கள் 2 பேருக்கும் ஒரே ஒரு தெய்வம் இறைவன் யாரென்றால் வளம் பொருந்திய மாருதி. இளம் மாருதி. அந்த மாருதியை வணங்குவது, ஆஞ்சநேயரை வணங்குவது நிச்சயம் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் எப்பொழுதும் நங் என்கின்ற மந்திரம், அது ஒரு அற்புதமான பீஜ மந்திரம். நங், சங், மங் இதெல்லாம் பீஜ மந்திரம். அதில் நங், ந, இங், நங், அது அம்மனையும் குறிக்கும், குருவையும் குறிக்கும். அந்த மந்திரத்தை சொல்வது, அந்த மந்திரத்தை இந்த வாரத்தை பொறுத்தவரை அது பலம் கொடுக்கக்கூடியதாக உங்களுக்கு அமையும். நிறைய பீஜ மந்திரம் இருக்கு. சங், மங், நசி அப்படின்ட்டு. நங் என்பது உங்களுக்கான இந்த மந்திரம். இந்த வாரம் அவற்றை உச்சரியுங்கள். நிச்சயம் இந்த வாரம் எந்த மனக்குழப்பங்களிலும் அதிலிருந்து வெளியேப்பட்டு வெற்றிகளை பெறுவீர்கள். நலம் பெறுக வளம் பெறுக. இதுவரை நாம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி 2025 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரன் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலையும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யுகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.